நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எல்லாருமே நல்லா வாழணும்னு தான் விரும்புகிறோம். கரெக்டு தானே? எல்லாருமே எப்படி நல்லா வாழணும் தான் விரும்புகிறோம். யாருன்னா கெட்டு போகணுன்னு விரும்புவோமா? நான் நல்லாவே வாழக்கூடாது, இந்த உலகத்தில் சரியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு யாருன்னா விரும்புவோமா? யாரும் அப்படிலாம் விரும்புறதில்ல. எல்லாருமே நல்லா வாழணும்னு தான் விரும்புகிறோம். ஆனால் நல்லா வாழணும் அப்படின்னா நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. ஒரு சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்குது. ஒரு சில காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சரீரத்திற்கு சரியான சாப்பாடு கொடுக்கணும். யாராவது உங்கள் சரீரத்துக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக யாருன்னா விஷம் கொடுப்பீங்களா? என் சரீரம் நல்லா புஷ்டியாக அருமையாக இருக்கணும், ஒரு சொட்டு விஷத்தை நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிப்பீங்களா? யாராவது சொல்லுங்கள். யாரும் குடிக்க மாட்டோம். இல்லை, உங்கள் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளை நல்லா புஷ்டியாக அருமையாக வளரணும்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு விஷம் கொடுப்போம் சொல்லி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம கொடுக்கறதில்ல விஷத்தை. நல்லா கவனிங்க, நம்ம டைரெக்டாக விஷத்தை கொடுக்கறதில்ல. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலக பிரகாரமாக வாழ்கிறோம், ஆவிக்குரிய விதத்துலேயும் வாழ்ந்துட்டுருக்குறோம். அக்கம் பக்கத்தில் வாழ்கிறவங்களெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். கவனிக்கும்போது நம்மளை அறியாமையே, நல்லா கவனிங்க, நம்மளை அறியாமையே நம்மளுக்குள்ள நம்ம விஷத்தை செலுத்துகிறோம். அது எப்படி பிரதர்? நம்மளை அறியாமையே நம்ம எப்படி நமக்கு விஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காலைல யாரெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க? யாருமே சாப்பிடல. நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களா? ஒரே ஒருத்தர் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? 2 பேர் சாப்பிட்டு வந்துருக்கிறீங்க. நேற்று நைட்டு யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? நேற்று நைட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? நேற்று நைட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்க. நானும் நேற்று நைட்டு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டதில் நல்லா கவனிங்க, நான் சாப்பிட்டதில் எல்லாமே என் சரீரத்துக்கு நன்மையானதை தான் நான் சாப்பிட்டேனா, ஆரோக்கியமானதை தான் நான் சாப்பிட்டேனா அப்படின்னா அது எனக்கே தெரியாது. நான் என் சரீரத்துக்கு நேற்று நான் சாப்பிட்டது ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2 இட்லி சாப்பிட்டேன். அந்த இட்லி, நான் சாப்பிட்ட இட்லி என்னோடய சரீரத்துக்கு நன்மையானதை மட்டும்தான் கொடுக்குதா, நல்லதை மட்டும்தான் தருதான்னா அது எனக்கு தெரியாது. ஏன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த இட்லி எப்படி உருவாகுது அப்படின்னா, அரிசி ஊற வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அரிசியை ஊற வைக்கிறாங்க, உளுந்து ஊற வைக்கிறாங்க, அரிசியை ஆட்டுறாங்க, உளுந்து ஆட்டுறாங்க, ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு நைட்டு வச்சுருந்து காலையில் புளித்த பிறகு அதை எடுத்து இட்லியில் ஊற்றி இட்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சட்னிக்கு தேங்காய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி சட்னி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அரிசி எங்கே உருவாச்சு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுறாரு. விவசாயம் பண்ணும்போது அந்த அரிசிக்கு அவர் என்ன போட்டு வளர்த்தாருன்றது எனக்கு தெரியாது. ஒரு சில விவசாயிங்க இயற்கை உரம் போட்டு வளர்த்துருக்கலாம். ஆர்கானிக், இது ஆர்கானிக் அரிசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது ஆர்கானிக் அரிசி தானான்னு உண்மையில நமக்கு தெரியல. ஆனால் சொல்கிறாங்க ஆர்கானிக் அரிசி தான் அப்படின்னு. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கே தெரியாது. நல்லா கவனிங்க, நம்மளுக்கே தெரியாது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்ன அடங்கி இருக்குது. அதில் உண்மையிலே உணவு மட்டும்தான் அடங்கி இருக்குதா, இல்லை சில ரசாயனங்கள் எதுனா அடங்கி இருக்குதா, இல்லை கெமிக்கல்ஸ் எதுனா அடங்கி இருக்குதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளை அறியாமே நம்ம வேணுமே நம்ம சாப்பிட்றோம். இப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அந்த மினரல்ஸ், அந்த சத்துக்கள் மட்டும் இல்லாமல், நல்லா கவனிங்க, சத்துக்கள் மட்டும் இல்லாமல் தேவையில்லாத காரியங்களும் அடங்கி இருக்குது. அதில் அடங்கி இருக்குது. அதை தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம உடலில் இருக்கிறதான அந்த நன்மையான காரியங்களும் அது உள்ளே போய் செயல்படும். நல்லா கவனிங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிறதான அந்த நன்மையான காரியங்களும், இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த ஆப்பிளில் இருக்கிறதான அந்த மினரல்ஸ், அந்த சத்துக்கள், அந்த வைட்டமின்கள் எல்லாமே போய் அந்த எனர்ஜியை என்னோட உடம்புல கிரியேட் பண்ணும்.
அதே போல் அந்த ஆப்பிளில் அவங்க அந்த ஆப்பிள் சரியாக வளரணுன்றதுக்காக நிறையா பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அடிச்சிருப்பாங்க. அடித்து தான் அதை சரியாக வளர்த்துருப்பாங்க. ஏன்னா பூச்சி தாக்கி அந்த ஆப்பிள் வந்து உள்ளே புழு போயிடுச்சு அப்படின்னா, ஒரு சில கொய்யா பழங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், புழு இருக்கிற மாதிரி அந்த பழத்தை எதுவும் தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில மருந்துகள்லாம் அடித்து வளர்த்துருப்பாங்க. நான் ஆப்பிளை சாப்பிடும்போது அந்த மருந்து அந்த ஆப்பிளுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுவும் சேர்ந்து தான் என் உடம்புக்குள்ளே போயிருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? இப்போ நான் சொல்கிறது புரியுதா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் நம்ம உடம்புக்கு தேவையான சாப்பாடு மட்டும்தான் உள்ளே போகுது அப்படின்றது கிடையாது. அதையும் மீறி தேவையில்லாத காரியங்களெல்லாம் உள்ளே போகுது. ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம உடம்புக்குள்ள அனுப்ப முடியும். சொல்கிறது புரியுதா? நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்ம ஒரு முடிவு பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம உடம்புக்குள்ளே அனுப்ப முடியும். ஏன்னா நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம வாயில் எதுவுமே போகாது. உள்ள நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம வாயில் எதுவுமே போகாது. இதே மாதிரி நல்லா கவனிங்க, இதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இது நான் சொன்ன சரீர பிரகாரமான வாழ்க்கை, நம்ம சரீரத்தை வளர்கிறதுக்கு இப்படி இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. உங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பிரகாரமாக உண்டாக்கப்பட்டிருக்குது. சரீரம் தான் நம்ம பார்க்குறது, ஆவின்றது உள்ளே இருக்கிறது, ஆத்மான்றது உள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஆவிக்குரிய மனிதனுக்கு நல்லா கவனிங்க, இப்போ உடல் புஷ்டியாக வளரணும்னா எப்படி ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை சாப்பாடு, இட்லி, தோசை, பொங்கல், பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை வளர்க்குறோமோ, அதே மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் வளரணும் அப்படின்னா, நம்ம உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் வளரணும் அப்படின்னா, நீங்கள் ஆவிக்குரிய உணவை உண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. நான் புரியுதா நான் சொல்ல வர்றது? நீங்க சரீர பிரகாரமா வளரணும் அப்படின்னா, சரீர பிரகாரமா நீங்க நல்லா புஷ்டியா இருக்கணும் அப்படின்னா, நீங்க நல்ல உணவை தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிட்டு ஆகணும். இப்போ குத்து சண்டைக்கு போறவங்க, ரன்னிங் போறவங்களாம் கவனிச்சிங்கன்னா, ஒரு சில உணவுலாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு இது வேணாம், எனக்கு இது செட் ஆகாது. இப்போ மெசேஜ் கொடுக்கணும், ஸ்பீச்சர் கொடுக்கணும், ஐஸ்கிரீம் கொடுத்தீங்கன்னா இப்போ வேணாம் பிரதர், இப்போ சாப்பிட்டோன்னா சரியா அப்புறம் பேச முடியாது. அந்த மாதிரி அவங்க உணவுலாம் விலக்கி வைக்கிறாங்க இல்லையா? அதை மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, சரியான உணவை தேர்ந்தெடுத்து புரிந்து கொண்டு சரியான உணவை நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அது ஒரு சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் சரியான ஆவிக்குரிய உணவை தான் நான் பிடிச்சிப்பேன், சரியான ஆவிக்குரிய உணவை மட்டும்தான் அனுப்புவேன் என் இருதயத்தில், சரியான வார்த்தைகளை மட்டும்தான் என் இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுவேன், சரியான வார்த்தைகளை மட்டும்தான் என் சிந்தனையில் கொண்டு வருவேன், சரியான வார்த்தைகளை மட்டும்தான் நான் என் வாயிலிருந்து பேசுவேன், சரியான வார்த்தைகளை மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் செயல்பட அனுமதிப்பேன்ற நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னும் கவனித்தோம் அப்படின்னா, இப்போ நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். நல்லா கவனிங்க, நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகணும் அப்படின்னா கம்பெனியில் ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ கம்பெனியில் ஜென்ரல் ஷிஃப்ட் போகணும்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனியில் ஜென்ரல் ஷிஃப்ட் போகணும் அப்படின்னா நான் எத்தனை மணிக்கு கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? 9 மணிக்கு உள்ளே போகணும். நல்லா கவனிங்க, கம்பெனிக்கு நான் ஜென்ரல் ஷிஃப்ட் போகணும் அப்படின்னா 9 மணிக்கு கரெக்டாக கம்பெனி உள்ளே போயிடணும். ஒரு 9:01 போனேன்னு வச்சுக்கோங்களேன். 9:01 போனேன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு, நல்லா கவனிங்க, அந்த ஒரு நிமிஷத்துக்குரிய அந்த சேலரி எனக்கு கட் ஆகிடும். உண்மைதான். கரெக்டாக நான் போகணும், அங்கே போயிட்டு பஞ்சிங் மிஷின் இருக்கும், என்னோடய முகத்தை காட்டினா அந்த டைம், எந்த டைம் நான் என் முகத்தை காட்டணும் அந்த டைமுக்கு பஞ்ச் ஆயிரும், என் பேரில் அங்கே என்ட்ரு ஆகிடும். அந்த கம்பெனியோட சாஃப்ட்வேரில் போய்ட்டு இவர் 9:01 வந்தார், இல்லை 9:05 வந்தார், 9:10 வந்தார் அப்படின்னு இது என்ட்ரு ஆகிடும். நான் ஒரு நிமிஷம் லேட்டாக போனேன்னா கூட அந்த ஒரு நிமிஷத்துக்கு உரிய எனக்கு வர வேண்டிய என்னோடய சம்பளம் அதில் கட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, கம்பெனிக்கு மட்டும் சரியான நேரத்துக்கு போகணும், கம்பெனிக்கு மட்டும் சரியான நேரத்துக்கு போகணும், ஏன்னா ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட எனக்கு சேலரியில் கொஞ்சம் கட் ஆகிடுமே அப்படின்னு நம்ம யோசித்து கம்பெனிக்கு மட்டும் சரியான நேரத்துக்கு போயிடுறோம். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்களாம். எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் சொல்லுங்கள்? எத்தனை மணிக்கு போகணும்? 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்.
9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைய கொண்டு போய் 9:30 மணிக்கோ 10 மணிக்கோ நீங்கள் கொண்டு போய் விட்டிங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்களா பிரதர்? ஏற்றுக்க மாட்டாங்க. 8:20க்கெலாம் வந்து அந்த கேட்டை மூடிடுறாங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா டேஸ் காலையில் 8:20க்குள்ளே வந்துடணுமா. பஸ்ஸில் வர்றவங்களுக்கு தான் அந்த 8:20க்கு மேலே அனுமதியாக. 8:20 8:30க்கெலாம் வந்து அந்த கேட்டை இழுத்து மூடிடுறாங்க. என்ன அவன் உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷன் ஏன் முன்னேறான்? உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷன் ஏன் வந்து வாழ்க்கையில் வந்து சரியாக முன்னேறி போகிறான் அப்படின்னா, அவங்கெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுத்து அதை சரியாக கடைபிடிக்கிறாங்க. கம்பெனிக்கு போகணுன்னா 9 மணிக்கு போய் ஆகணும். கரெக்டாக கம்பெனிக்கு போகணுன்னா 9 மணிக்கு போய் ஆகணும். ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அந்த 9 மணிக்குன்னா 10 நிமிஷம் முன்னாடி 8:50க்கோ 8:40க்கோ 8:20க்கோ போய் ஆகணும். ஒரு சில ஸ்கூல்லாம் கேட்ட மூடிடுவாங்க, அவ்வளோதான், போயிட்டு திரும்பி வந்துட வேண்டியதான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதாரண ஸ்கூலுக்கு போகிறதுக்கே இப்படி இருக்குது, சாதாரண கம்பெனிக்கு போகிறதுக்கே இப்படி இருக்குது. ஒரு 1 ஹவர் லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா என்னோடய சம்பளம் 2000 ரூபா அப்படின்னா அதில் ஒரு 100 ரூபா 150 ரூபா கட் ஆயிடுது. ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, கம்பெனிக்கு சரியான நேரத்துக்கு போயிடணும், ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு போயிடணும்னு யோசிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக போகிறோம் அப்படின்னா, நம்ம சரீர பிரகாரமாக நல்லா வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா அந்த சம்பாத்தியத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம குடும்பங்களுக்கு நம்மளுக்கு நல்லா செலவு பண்ணணும், நம்ம சரீரத்தை நல்லா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சரியான டைமுக்கு போயிடுறோம். மிஸ் பண்ணாமல் போயிடுறோம், 10 நிமிஷம் முன்னாடியே கூட போயிடுறோம். ஆனால் இதை விட மேலான ஒரு காரியம் என்ன இருக்குது அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா, நீங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் நீங்கள் வளரணுன்றதுக்காகவே இப்படி சரியான ரூல்ஸு, இந்த ரெகுலேஷன்ஸு, இந்த கம்பெனி போட்டிருக்கிற அந்த விதிமுறைகள் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஆவிக்குரிய விஷயம் எடுத்துக்கும் போது, இந்த ஆவிக்குரிய காரியம் எடுத்துக்கும் போது, நம்ம 9 மணிக்கு சபை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, சரி பாட்டெல்லாம் முடியட்டும் போகலாம், மெசேஜுக்கு போய்க்கலாம், ஒரு 2 பாட்டு முடியட்டும் போகலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் ஆவிக்குரிய, நான் யாரை குற்றப்படுத்தணுன்றதுக்காக சொல்லலை, உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான் இல்லையா, ஆவிக்குரிய மனுஷன் வந்து என்ன எப்படி இயங்குவான் அப்படின்னா, அவனுக்கு சரியான சாப்பாடு இருந்தால் தான் அவன் இயங்க முடியும். சரியான இப்போ உங்களுக்கு ஒரு 30 நாள் சாப்பாடு கொடுக்காம விட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 30 நாள் விடுங்க, ஒரு 5 நாள் சாப்பிடாம விட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சுத்தமாக சாப்பிடாமே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அவள்தான் இப்படி போய் படுத்த ஆயிட வேண்டியதான். இதே மாதிரி தாங்க ஆவிக்குரிய மனுஷனும், ஆவிக்குரிய வாழ்க்கை இதே மாதிரி தான். நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்க அந்த ஆவிக்குரிய மனுஷன் தன்னுடைய பலனை அதிகரித்து, தன்னோட பலன் அதிகரிக்கப்பட்டு, வல்லமை அதிகரிக்கப்பட்டு, அவன் வந்து ஒரு மூர்க்கமாக செயல்பட ஆரம்பிப்பான். நம்ம சரீரத்தை காட்டிலும் அந்த ஆவிக்குரிய விதத்தில் நம்ம இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பிப்போம். ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, சுத்தமாக எதுவுமே கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எப்படி ஒரு ஆம்புலன்ஸில் சவுண்டு கேட்டிருக்கீங்களா? எப்படி கேட்கும்? சவுண்டாக கேட்டுனே இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆம்புலன்ஸ் இங்கே நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரோட்டில் போகுது அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறோம் அப்படின்னா சவுண்டு எப்படி கேட்கும்? ஹெவியாக கேட்கும். ஐயோ, இங்கே பக்கத்தில் ஆம்புலன்ஸ் போகுது போல் அப்படி யோசிப்போம். அது அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி போக இப்போ பஞ்சாயத்து போர்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ சவுண்டு கேட்கும்? கொஞ்சம் கம்மியாக கேட்கும். அப்படியே போயிட்டு அந்த அரச மரம் பக்கம் போயிடுச்சுன்னா எப்படி கேட்கும்? இன்னும் கொஞ்சமாக கேட்கும். அப்படியே அந்த ரூட்டு கவரப்பட்ட ரூட்டில் அப்படியே போயிடுச்சு, ரெட்டிப்பாளையம் போயிடுச்சுன்னா எப்படி கேட்கும்? கேட்கவே கேட்காது. இதே மாதிரி தான் ஆவிக்குரிய மனுஷனும். நீங்கள் வார்த்தைகளை கேட்க ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, அது எப்படி சவுண்ட் அதிகமாக கேட்குதோ அதே மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் உங்கள் வாழ்க்கையில் சவுண்டாக செயல்பட ஆரம்பிப்பார். அதாவது வல்லமையாக செயல்பட ஆரம்பிப்பார், பலமாக செயல்பட ஆரம்பிப்பார். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு உணவு கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தீங்கனாலோ, இல்லை ஆவிக்குரிய மனுஷனுக்கு உணவு கொடுக்காம விட்டீங்கனாலோ எப்படி சவுண்டு கேட்காமையே போயிருதோ, அதே மாதிரி உங்க ஆவிக்குரிய மனுஷன் ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக உங்களுக்குள்ளாக தான் இருந்து அவன் முழுவதுமாக தூங்கி போன மனுஷனை போல, மரித்து போன மனுஷனை போல மாறி விடுவான். பிரியமானவர்களே, நான் சொல்ல வர்றது எத்தனை பேருக்கு புரியுதா? நான் சொல்ல வர்றது, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆபீஸ்க்கு மட்டும் கரெக்டாக 9 மணிக்கு போயிடணும்ன்ட்டு தான்னு போயிடுறோம். ஏன்னா ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட சம்பளம்
கட்டாயிடும். ஆனால் சபைக்குன்ற விஷயத்தில், ஆராதனைக்கு வர்றன்ற விஷயத்தில் போகலாம் பிரதர். ஒரு 9 மணிக்கு தானே சர்வீஸ், ஒரு 9:30க்கு போகலாம், ஒரு 10 மணிக்கு போகலாம். நான் சொல்கிறேங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையிலேயே நான் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் அன்னைக்கு சின்ன வயசுலேயே, சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன். அது என்ன தீர்மானம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு கிளம்பியாச்சு அப்படின்னா, ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே சபைக்கு சென்று விடணுன்ற ஒரு தீர்மானத்தை நான் அன்னைக்கு எடுத்தேன். அன்னைக்கு நான் எடுத்த அந்த தீர்மானம் இன்னைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. நான் சொல்கிறேன் கவனிங்க. நான் இங்கேருந்து 90 கிலோமீட்டர் சபைக்கு போனோம். பிரதர் என் கூட வந்தார். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? 90 கிலோமீட்டர். எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 90 கிலோமீட்டர் இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? பைக்கில் 1 ஹவரில் போயிடுவா. ஆனால் நாங்கள் 2.5 ஹவர் போனோம். 3 மணிக்கு இங்கே கிளம்புனோம், ஒரு 5:30 மணிக்கு அங்கே போனோம். ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு 3 மணிக்கு கிளம்புனா அங்கே 5 மணிக்கு போனோம். சர்வீஸ் எத்தனை மணிக்குன்னு தெரியுங்களா? 6 மணிக்கு சர்வீஸு இல்லை. நான் கேட்குறேன், நம்ம இங்கே இவ்வளோ தூரத்துலேருந்து அங்கே சர்வீஸ் அட்டன் பண்ணணும்னு போகிறோம்ல, சரி பாட்டு முடியும் போய்க்கலாம், ஒரு அரை மணி நேரம் லேட்டாக கிளம்பி போய்க்கலான்னு கிளம்பி போகலாமா இல்லையா சிஸ்டர்? நான் ரெகுலர் சர்வீஸுக்கு நான் எங்கே போவேன் தெரியுமா உங்களுக்கு? நான் ரெகுலர் சர்வீஸுக்கு வானகரத்தில் இருக்குது எங்கள் சர்ச்சு. ரெகுலர் சர்வீஸ் 8 மணிக்கு. 8 மணிக்கு சர்வீஸ்னால் நான் இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? வானகரத்தில் எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறீங்க? அது மழை அடித்தாலும் சரி, அது புயல் அடித்தாலும் சரி, அது வெயில் அடித்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் 8 மணிக்கு சர்வீஸ்க்கு அங்கே போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் இங்கே கிளம்பி போயிடுவேன். எத்தனை மணிக்கு இங்கே கிளம்பணுமோ அத்தனை மணிக்கு கிளம்பி நான் அங்கே போயிடுவேன். இது நான் சின்ன பிள்ளையிலேயே எடுத்த அந்த தீர்மானம் இன்றைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இங்கே சபைக்கு வரணும்னு நான் நினச்சேன், இப்போ வரணும்னு நினச்சேன். நான் எத்தனை மணிக்கு வந்தேன் நீங்கள் இருக்கிறவங்ககிட்ட நீங்களே கேட்டுக்குங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுக்கிற, நீங்கள் நினைக்கலாம் இது என்ன பிரதர், ஒரு சின்ன விஷயம் தானே, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது ஒரு சின்ன தீர்மானம் தானே அப்படின்னு யோசிக்கலாம். எப்படி ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதோ 9 மணிக்கு போகணும் அப்படின்னா நான் 9 மணிக்கு போய் ஆகணும்னு கிளம்பி போயிடுறோமோ, அதே மாதிரி சபைக்கும் வரணும் அப்படின்னா நான் 9 மணிக்கு வரணும் அப்படின்னா நான் 8:50க்கெலாம் 8:55க்கெலாம் சபைக்கு வந்துடுவேன்னு ஒரு தீர்மானத்தை நீங்கள் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் எனக்காக எடுக்க வேணாம், தீர்மானம் எடுக்க வேணாம், எனக்காக நீங்கள் செய்ய வேணாம், சபைக்காக செய்ய வேணாம், கடவுளுக்காக நீங்கள் செய்ய வேணாம். நான் சொல்கிறது, நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கணும், நீங்கள் இந்த உலகத்தில் சுகித்து இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், சபைக்கு போகிறத ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நான் சொல்கிறேன். இனிமேல் சபைக்கு போகிறதுல ஒரு முக்கியமான காரியத்தை, இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நான் சொல்லுகிறேன், இன்றையிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள் பிரியமானவர்கள். இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் இதை எனக்கு அன்னைக்கே கற்றுக் கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. ஏன் நீங்கள் இப்போ நம்ம லேட்டாக வர்றோம், எதுக்காக நம்ம போய்க்கலாம், பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதில் இருக்கிற என்ன, அதில் ஆசீர்வாதம் இருக்குது, அதில் என்ன பிளஸ்ஸிங் இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரியலை. இப்போது கம்பெனிக்கு நான் 5 நிமிஷம் லேட்டாக போனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு 5 ரூபா கட் ஆகும். 5 ரூபான்றதே ஒரு பிஸ்கட் வாங்குற காரியம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சபைக்கு 9 மணிக்கு வராமல் 9:05க்கு வர்றீங்க அப்படின்னா அந்த 5 நிமிஷத்தில் இருக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியமாக இருந்திருக்கும், உங்களுடைய ஆத்மாவை மாற்றக்கூடிய காரியமாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறீங்க, அது சரியான வழியா, அது சரியான வழிதானா, இல்லை தவறான வழியா, தப்பாக போயிட்டு இருக்கனான்றத ஆவியானவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த 5 நிமிஷமாக கூட அது இருந்திருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணதுனால உங்கள் வாழ்க்கையே மாற்றப்பட்டு போயிருந்திருக்கும். ஏன்னா நான் பேசுகிற வார்த்தை போய் சும்மா அப்படியே தரையில் விழுந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுறது கிடையாது. நான் பேசுகிற வார்த்தை எப்பயுமே சொல்கிறார், கடவுள் சொல்கிறாரு, நான் அனுப்பின வார்த்தை எப்பொழுதுமே அது வீணாய் விரயமாய் திரும்பாது. அது என்ன காரியமாய் அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமை அந்த அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைக்குள்ளாகவே இருக்கிறது பிரியமானவர்களே. நான் 9 மணிக்கு இங்கே மைக்கை பிடிச்சி பேசுகிற அந்த முதல் வார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வார்த்தையா இருக்கலாம், உங்க வாழ்க்கைக்கு ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அடித்து நொறுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளா இருக்கலாம், உங்களை உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை ஒண்ணு இல்லாம பண்ற வார்த்தைகளா கூட இருக்கலாம் பிரியமானவர்களே.
அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடங்களில் இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, முதலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நான் சொல்லுகிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு நேரத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. புரியுதா சிஸ்டர்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க உங்க வாழ்க்கையில தீர்மானத்தை எடுங்க. நல்லா கவனிங்க. நீங்க உங்க வாழ்க்கையில தீர்மானம் எடுங்க, இல்லை எடுக்காம கூட போங்க. அதை பத்தி நான் சொல்ல வரல. ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க உங்க ஆவிக்குரிய மனிதன் முன்னேறணும், உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை காணணும் அப்படின்னா ஒரு சில தீர்மானங்கள் எடுத்துதான் ஆகணும். அப்படி நீங்க எடுக்காம, நான் எப்போ வேணா சபைக்கு வருவேன், நான் எப்போ வேணா கடவுளை ஆராதிப்பேன், நான் எப்போ வேணா ஜெபம் பண்ணுவேன், எப்போ வேணா பிரசங்கம் கேட்பேன் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணா ஆசீர்வாதம் வரும். எப்போ வேணா ஆசீர்வாதம் வரும். எப்போ வேணா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எப்போ வேணா உங்களுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற டைமில் அது நடக்காது. நீங்கள் ஒரு காரியம் எதிர்பார்க்குறீங்க, இந்த வாரத்தில் எனக்கு முடிஞ்சாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் 2 வாரத்திலே முடியணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியானதை இருந்தால் தான் அது முடியும். சரியானதானே முடியும் சிஸ்டர். இப்போ வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த மாதம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம், இந்த மாதத்துக்குள்ளே முடியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற வேலையில் செயல்படணும். சரியான நேரத்துக்கு செங்கல் வாங்கி கொடுக்கணும், சரியான நேரத்துக்கு சிமெண்ட் வாங்கி கொடுக்கணும், சரியான நேரத்துக்கு கொத்தனாரை கூப்பிட்டு வரணும், சரியான நேரத்துக்கு அவங்க வேலைகளை செய்யணும். செஞ்சால் தானே நடக்கும். சமையல் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. நல்லா கவனிங்க. சமையல் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. நீங்கள் அரிசியை கழுவி சரியான நேரத்தில் அரிசியை கழுவி 8 மணிக்கு சமைக்கணும், 9 மணிக்கு சாப்பாடு எனக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகணும்னு நினைக்கிறீங்க. 9 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 8:30க்காவது அரிசி எடுத்து கழுவுனா தானே ஒரு 9-10 கழுவிக்கலாம், ஒரு 9:30 கழுவிக்கலாம். அப்படின்னு இருந்தால் என்ன நடக்கும்? 9 மணிக்கு சாப்பாடு வந்துடுமா? வராது சிஸ்டர், வராது. ஏன் நடக்கலை? ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல? ஏன் இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் நான் இன்னும் முன்னேறலை? ஏன்னா குறை சபையில் இல்லை, போதகர்கிட்ட இல்லை, பைபிளில் இல்லை, வசனத்தில் இல்லை, ஆவியானவர்கிட்ட இல்லை, தேவன்கிட்ட இல்லை. குறை எங்கேயுமே இல்லை பிரதர், குறை எங்கேயுமே இல்லை சிஸ்டர். நம்ம ஆராயணும், நம்மளை ஆராயணும். எங்கே இருக்குது குறைன்றதை நம்மளை நாமே ஆராயணும். ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கணும். 8 மணி ஆச்சுன்னா நான் ப்ரேயரில் உட்காரணும் அப்படின்னா 8 மணிக்கு ப்ரேயரில் உட்காரணும். ஒரு அதிகாரம் நான் வாசிப்பேன் அப்படின்னா ஒரு அதிகாரம் இன்னைக்கு வாசிக்கணும் ரெகுலராக. நான் ஜெபம் பண்ணுவேன்னா ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா ரெகுலராக ஆவிக்குரிய மனிதனுக்கு உணவு கொடுத்தே ஆகணும். நீங்கள் அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த ஆவிக்குரிய மனுஷன் ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு இப்படி ஆவி ஒன்றும் இல்லாமல் மட்டும் மழுங்கி படுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் இது எடுக்கிற முடிவுகள் எல்லாம், நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் மாம்சத்துக்குரிய தீர்மானங்களை தான் எடுக்க முடியும். மாம்சத்துக்குரிய காரியங்களை முடிவுகளை தான் எடுக்க முடியும். மாம்சத்துக்குரிய காரியங்களில் தான் ஈடுபட முடியும். ஏன்னா ஆவியானவருக்கு நீங்கள் உணவே கொடுக்கல, ஆவியானவருக்கு சாப்பாடே கொடுக்கல. ஆவியானவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால அவர் மரித்து போய் உங்கள் சரீரம் உங்களை மேற்கொண்டிருக்கிறது. சரீரத்திலே வாழ்கிறவர்களாக, சரீரத்திலே செயல்படுகிறவர்களாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் எடுத்துகிட்டு வந்த பிரசங்கமே இது கிடையாது. என்னன்னு தெரில, நான் ஆவியானவர் இதை பேச சொல்லி பேசினுக்கிறார் என்னன்னு தெரில. நான் திரும்பவும் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா தீர்மானங்கள் எடுத்தே ஆகணும். ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா இந்த டைமுக்கு ஜெபம் பண்ணுவேன்னா ஜெபம் பண்ணி தான் ஆகணும். இந்த டைமுக்கு வேலைக்கு போவேன்னா அது நான் தீர்மானம் எடுக்க சொல்ல வேண்டியதே கிடையாது. நீங்கள் வேலைக்கு போனால் கரெக்டாக போயிடுறீங்க. பிரதர் தீர்மானம் எடுங்க பிரதர், 9 மணிக்கு வேலைக்கு வரணும். யாருன்னா பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குதா? யாருன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குதா? அது தன்னால் வருது தானா. இதுவும் தன்னால் வரும். எப்போ வரும் அப்படின்னா ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்து நிற்கும் போது. மாம்ச பிரகாரமான மனுஷனை விட ஆவிக்குரிய பிரகாரமான மனுஷன் உயர்ந்து வாழ்ந்து உயரமா நிற்கும் பொழுது இந்த காரியம் தன்னால வரும். 8 மணிக்கு போகணும்னா 8 மணிக்கு வருவீங்க. நான் எப்படி 8 மணிக்கு நானே வர்றேன்? நானே கிளம்பி மாம்ச பிரகாரமா கிளம்பி வர்றதில்ல. ஏன்னா ஆவியானவர் தள்ளுறாரு. நீங்க போ 8 மணிக்குனா 8 மணிக்கு சர்வீஸ் 7:50 போகணும்னு தள்ளுறாரு.
நீங்கள் நினைப்பீங்க இங்கே 9 மணிக்கு சர்வீஸ்னா 9 மணிக்கு தான் இங்கே கிளம்புனேன் அப்படின்னு. 8:30 கிளம்பி அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் மாட்டா எங்கே கேட்டுப்பாரு. அங்கே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து ஒரு வசனம் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 8:30 மணிக்கெலாம் கிளம்பி உட்காந்துட்டேன். ஆனால் நம்ம இங்கே சபைக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு வரணும் அப்படின்னா நம்ம கிளம்புறதே 9 மணிக்கு தான் கிளம்ப ஆரம்பிக்கிறது வீட்டில். அப்படி என்ன வெற்றி முறிக்கிற வேலை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்கூலுக்கு போகணுன்னா மட்டும், கம்பெனிக்கு போகணுன்னா மட்டும் அந்த வேலைலாம் இருக்காதா? இருக்க தானே செய்யும். எல்லாருக்குமே இருக்கும் தானே. நான் யாருமே குற்றப்படுத்தணும்னு சொல்லலை. நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா, நீங்கள் வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும் அப்படின்னா தீர்மானங்கள் கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது பிரியமானவர்களே. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்போ தான் பிரசங்கத்துக்கு போக போகிறோம். நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் உங்களுக்கு சிலுவையை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, சிலுவையை குறித்து இதுவரை நிறையா பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் இன்றைக்கி போதிக்க போகிற பிரசங்கம் உங்கள் இருதயத்தில் ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கலாம். நல்லா கவனிங்க. நான் போதிக்க போகிற இந்த வசனம், இந்த பிரசங்கம் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிருந்த சத்தியங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நிறையா சத்தியங்கள் கேட்டிருப்பீங்க சிலுவையை குறித்து. சிலுவை குறித்து கேட்டதுலேயே நான் போதிக்கிற இந்த சத்தியம் உங்களுக்கு ஒரு முரண்பாடாக தோணலாம். எப்படி முரண்பாடாக தோணலாம்? உங்கள் இருதயத்தில் நீங்கள் சிலுவை குறித்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கேட்டிருந்து, அந்த பிரச்சனைகள் உங்கள் இருதயத்தில் சிந்திச்சிருந்து, நீங்கள் இதெல்லாம் இப்படி தான் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு அனுமானம் பண்ணி வச்சுருந்துருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கலாம். அப்படி எதனா ஒரு கேள்வி எழுந்துச்சு, உங்கள் இருதயத்தில் எழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்திலே அன்பு கூர்ந்தார். தேவன் என்ன பண்ணாரா? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் என்ன பண்ணார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் மேலே மட்டும் அவர் அன்பு கூறலை. நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க சிஸ்டர். தேவன் அன்பு கூர்ந்தார். எங்கே அன்பு கூர்ந்தார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இல்லையா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. தேவன் உங்கள் மேலே மட்டும் அன்பு கூறலை. நல்லா கவனிங்க, உங்கள் மேலே மட்டும் அன்பு கூறலை. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. தேவன் அன்பு கூர்ந்தார் இந்த உலகத்தில், ஆனால் உங்கள் மேலே மட்டும் அன்பு கூறலை. இந்த உலகத்தில் இருக்கிற சபைக்கு வராமல், ரட்சிக்கப்படாமல், நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற சபைக்கு வராமல், ரட்சிக்கப்படாமல், குதூகலமாக தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் மேலேயுமே அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருன்னா என்ன அர்த்தம்? எல்லா மனுஷங்க மேலேயும் அன்பு கூர்ந்திருக்கிறார். பாரபட்சமே கிடையாது. அவர் பாரபட்சம் உள்ள தேவனே கிடையாது. எல்லார் மேலேயுமே அன்பு கூர்ந்திருக்கிறார். அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவனாக இருக்கலாம், அவர் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், வேறு புத்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், சீக்கிய மதத்தை சேர்ந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லா ஒட்டுமொத்த மனுஷர்கள் மீதும், ஒட்டுமொத்த ஜீவராசிகள் மீதும், எல்லாத்து மீதும் தேவன் அன்பு கூர்ந்து இருக்கிறார். இதை நம்புறீங்களா? எல்லாரும் நம்புறீங்களா சிஸ்டர்? சரி, எல்லாரு மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார்ன்றதை நீங்கள் நம்புறீங்க, நானும் நம்புகிறேன். சரி, எல்லாரு மேலே அன்பு கூர்ந்த அந்த கடவுள், நல்லா கவனிங்க, எல்லாரு மேலே அன்பு வைத்திருக்கிற அந்த கடவுள், எல்லாரு மேலே அன்பு கூர்ந்திருக்கிற அந்த கடவுள் சிலுவையில் தன்னோட சொந்த குமாரனை அடிக்க கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். உங்கள் மேலே மட்டும் அன்பு வைக்கல, யார் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு?
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் எல்லா சிருஷ்டிப்புகள் மீதும் அன்பு வச்சிருக்கிறாரு. எல்லா சிருஷ்டிப்புகள் மீதும் அன்பு வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தில் ஆதாம் பாவம் செஞ்சான், கீழ்ப்படியாமல் போய் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா போன வாரம் சொன்னோம் இல்லையா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் விழுந்துட்டாங்க, பாவத்தில் விழுந்துட்டாங்க. இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் பாவியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போது தேவன் அன்பு கூறதை நிறுத்திட்டாரா பிரதர்? நிறுத்திட்டாரா சிஸ்டர்? இல்லை. நீங்கள் பாவியாக இருக்கும்போதே, நீங்கள் வந்து நீதிமானம் இல்லாமல் பாவியாக இருக்கும்போதே, நீங்கள் துஷ்டனாக இருக்கும்போதே, நீங்கள் வந்து அக்கிரம காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, அக்கிரமக்காரனாக இருக்கும்போதே அவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார், என் மீதும் அன்பு கூர்ந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டதுனால கிடையாது, நான் பாவியாக இருக்கும்போதே அன்பு கூர்ந்திருக்கிறார். பாவியாக இருக்கும்போதே அன்பு கூர்ந்திருக்கிறார். பாவியாக இருக்கும்போதே அன்பு கூர்ந்த அந்த கடவுள், நல்லா கவனிங்க, நான் பாவியாக இருக்கும்போது என் மேலே அன்பு வச்ச அந்த கடவுள், அன்பு கூர்ந்த அந்த கடவுள் தன்னோட சொந்த குமாரனை, யார் சொந்த குமாரன்? சொல்லுங்க சிஸ்டர், சத்தமாக சொல்லுங்க. யார் சொந்த குமாரன்? இயேசு கிறிஸ்து சொந்த குமாரன். தன்னோட சொந்த குமாரனை சிலுவையில் அடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்குறார். நான் ஒரே ஒரு கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் பாவம் செஞ்சீங்க, நீங்கள் அக்கிரமம் பண்ணீங்க, நீங்கள் வந்து இல்லாத காரியங்கள்லாம், தேவையில்லாத காரியங்கள்லாம் செஞ்சு பாவியானீங்க. ஆனால் உங்கள் மேலே கடவுள் அன்பு வச்சிருக்கிறாரு. அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னா எப்படி அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, சாதாரணமாக நான் சொல்கிறேன் அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அன்பு வைக்கல, கண்மூடித்தனமாக அன்பு வச்சிருக்காரு உங்கள் மேலே. கண்மூடித்தனமாக அன்பு வச்சிருக்காரு. எப்படி கண்மூடித்தனமாக அன்பு வச்சிருக்காரு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான ஒரு பாவத்தை போய் செஞ்சீங்கனாலும் அவரு உங்களை வந்து தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் விருப்பமாக இருக்கிறார். எப்படி நான் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறான், என் சொத்தெல்லாம் பிரித்து கொடு. லூக்கா 16 வீட்டில் போய் படித்து பாருங்க. உன் பையன் வந்து கேட்குறான், என் சொத்தெல்லாம் பிரித்து கொடு, நான் வந்து போய் என்னோட இஷ்டத்துக்கு வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொத்தை பிரித்து எடுத்துகிட்டு போய் தூர தேசத்தில் போய் வாழ்கிறான். என்ன எப்படி வாழ்ந்தான், எப்படி இருந்தான் என்னெல்லாம் தெரியல. எல்லா சொத்தையும் அழிச்சு போட்டுட்டு அங்கே அவன் ஒருத்தன்ட்ட போய் வேலைக்கு சேர்றான். வேலைக்கு சேர்ந்து அங்கே அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு பசி எடுக்குது. நல்லா கவனிங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு பசி எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. அவன் அந்த எஜமான வீட்டில் பண்ணி வளர்க்குறாங்க. பண்ணி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் தவிடு வச்சுருக்குறாங்க. அந்த தவிடை தின்றதுக்காக போகிறான். எஜமான் என்ன பண்ணுறான், பண்ணிக்கு வச்சுருக்குது, ஏன்டா நீ போய் தின்றன்னு இவனை அடிக்கிறான். அப்போ தான் இவனுக்கு அறிவு வருது. என்ன அறிவு வருது அப்படின்னா, நம்முடைய தகப்பன் வீட்டில், நம்முடைய அப்பா வீட்டில் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து வயிறார சாப்பாடு போட்டு அங்கே வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆனால் நம்மளும் இந்த தவிட போய் தின்றதுக்கு முடியாமல் இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோன்ற ஒரு அறிவு, ஒரு வெளிச்சம் வந்து அவன் மண்டையில் உதிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கேருந்து நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு அங்கே போய் வேலைக்காரர்களை ஒருத்தனாவாச்சும் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவன் வர்றான். வரும்போது இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவன் தூரத்தில் வரும்போதே பார்த்து இவர் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை கூப்பிட்டு வர்றாரு. அவன் என்ன பாவம் பண்ணான், என்ன அக்கிரமம் பண்ணான், அந்த காசெல்லாம் கொண்டு போய் எத்தனை வேசிகள்கிட்டையோ, எத்தனை குடிகாரன்கிட்டையோ, எத்தனை பேர்ட்டு அவன் செலவு பண்ணான்றதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அதை நான் சொல்கிறேன், நம்மளுடைய தகப்பன், நம்மளுடைய பிதா, நம்மளுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன பாவம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வந்து தவறான காரியங்கள் பண்றீங்க, நீங்க என்ன பொய் சொல்றீங்க, நீங்க அடுத்தவனுக்கு என்ன கெட்ட எண்ணங்கள் நினைக்கிறீங்கன்றதெல்லாம் எதையுமே நினைக்காம அவர் உங்க மீது அனாதி அன்பை செலுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் உங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். அதுதான் அந்த உலகத்தை போட்டிருக்கு இல்லையா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவனை தந்தரலி, இவ்வளவாய் இவ்வுலகத்திலே அன்பு கூர்ந்தார். எப்ப அன்பு கூர்ந்தாரா? நீங்க பாவியா இருக்கும் போது, நீங்க
பாவியா இருக்கும்போதே, நீங்க வந்து அக்கிரமக்காரனா இருக்கும்போதே என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் நம்ம மீது அன்பு கூர்ந்திருக்கிறார், அவர் நம்மளை ஆதரித்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. சிலுவையில இயேசு அடிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. சிலுவையில இயேசுவை அடிக்கிறாங்க. அடிக்கும்போது எல்லாம் நமக்கு எனக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, இயேசுவை சிலுவையில் அடிக்கிறாங்கல்ல, அடிக்கும்போது எதுக்காக சிலுவையில் அடிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிலுவையில் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது இவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பிதா வந்து இயேசுவை பார்க்கல. ஏன் அப்படி பார்க்கல அப்படின்னா, அவர் வந்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவரு. அதனால அவர் வந்து இயேசு பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவியா இருந்ததுனால அவரை பார்க்கல. அவரை வந்து சிலுவையில் அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. நானும் அதை சத்தியமா போதிக்க கூட செஞ்சிருக்கிறேன். ஆனா நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்க பாவியா இருக்கும் போதே உங்களை நேசிக்கிறாரு. நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இன்னைக்கு உங்களை நேசிக்கிறாரு. நீங்க ரட்சிக்கப்படாம வெளியில இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் தேவன் நேசிக்கிறாரு. ஆனா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். என்ன கேள்வி கேட்க விரும்புறேன் அப்படின்னா, நம்மளை இப்படி புழுதியில கிடக்கிற நம்மளை, குப்பையில கிடக்கிற நம்மளை, இப்படி பாவத்துல உழன்று கிடக்கிற நம்மளை, இப்படி பாவத்துல உழன்று கிடக்கிற நம்மளை நேசிக்கிறாரு. இயேசு, நல்லா கவனிங்க. இயேசு இந்த உலகத்துல வந்து வாழ்ந்தார் இல்லையா, 33 வருஷம் வாழ்ந்தார்ல. அவர் எதனா பாவம் பண்ணாரா? அவர் எதனா அக்கிரமம் பண்ணாரா சிஸ்டர்? அவர் எப்படி வாழ்ந்தாருன்னா பரிசுத்தமா வாழ்ந்தார். ஒரு எறும்புக்கு கூட துரோகமே செய்யல. பாவம் பண்ணி பாவியா இருக்கிற அக்கிரமமா வாழ்ந்த ஏன் மேல தேவன் அன்பு வச்சிருக்கிறாரு. எப்படி? பாவம் பண்ண பாவியா இருந்த அக்கிரமமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஏன் மேல தேவன் அன்பு வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு பாவமும் செய்யாத, ஒரு அக்கிரமும் செய்யாத, ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத, ஒரு கொசுவுக்கு கூட தீங்கு நினைக்காத அவருடைய சொந்த குமாரனை சிலுவையில் அடிக்கிறாரு. நல்லா கவனிங்க. என் மேல அன்பு வச்சிருக்கிற கடவுள், என் மேல பாசம் வச்சிருக்கிற கடவுள், என் மேல காதல் கொண்டிருக்கிற அந்த கடவுள் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் அடிக்க கொடுக்குறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன், அப்ப அவர் மீது ஒரு அன்பு வைக்கலையா? சிலுவையில் அடிக்கிறாங்க இல்லையா, குத்துறாங்க இல்லையா, சொல்றாங்க தேவன் வந்து முகத்தை திருப்பிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சிலுவையில் அடிக்கும்போது தேவன் முகத்தை திருப்பிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நான் உங்களை கேட்கிறேன், பாவியா இருந்து நம்ம மேலேயே அன்பு வச்சிருக்கிறாரு. நம்மளையே வந்து நம்மளை எப்படியா அவர் உள்ளம் கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாராம். அவர் கண்ணின் இமைக்குள்ள நம்மளை வச்சு வச்சிருக்கிறாராம். கண்ணின் இமைக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்மளை வந்து யாருன்னா தொடணும் அப்படின்னா முதல்ல அவர் கண்ணை தொடணும். தொட்டாதான் அதுக்கப்புறம் நம்மளை தொட முடியும். அந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிற, ப்ரொடெக்ட் பண்ற அந்த கடவுள், பாதுகாக்கிற அந்த கடவுள் அவருடைய சொந்த குமாரனை நான் கேட்கிறேன், சொந்த குமாரன் மேல அவர் அன்பு வைக்கலையா? அன்பு வைக்காமையா இருந்திருப்பாரு? நம்ம மேல இவ்வளவு அக்கறை காட்டுற கடவுள், இவ்வளோ நம்மளை வந்து பந்தஸ்தா பாதுகாக்கிற கடவுள், நான் கேட்கிறேன், அவருடைய சொந்த குமாரனை ஏங்க சிலுவையில் அடிக்க கொடுக்கணும்? அவர் மேல அவர் அன்பு வைக்கலையா? அவர் மேல பாசம் இல்லையா? என் மேல வைத்த காதல் அவர் மீது இல்லையா? இல்லாமலா போனது? ஏன் அவர் அடிக்க கொடுக்கணும்? அப்போ தேவன் பாரபட்சம் உள்ளவரா? பாரபட்சம் பண்றாரா? இயேசுவை மட்டும் அடிப்பாரு, நொறுக்குவாரு, தன்னை மட்டும் பாதுகாப்பாரா? யாரா இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? இல்லை யாருக்குன்னா அதுக்கு விட தெரியுமா? நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க, யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த பிரசங்கத்தெல்லாம். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ எப்படி உங்க சரீரம், இப்போ நான் கேட்குறேன், நீங்க இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறீங்க.
நான் கேட்குறேன், உங்கள் சரீரத்தை மட்டும் கொஞ்சம் இப்படி உட்கார வைங்கன்னு சொல்கிறேன். உட்கார வைக்க முடியுமா உங்களால்? சரி, உங்கள் ஆவியை மட்டும் என்கிட்ட கொடுக்கப்படுதுன்றேன், கொடுக்க முடியுமா? உங்கள் ஆத்மாவை மட்டும் கொஞ்சம் என்கிட்ட கொடுக்குன்னு கேட்குறேன், கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா பிரதர்? கொடுக்க முடியுமா சிஸ்டர்? முடியாது. அதே மாதிரி நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அவர் வந்து இப்போ எப்படி நம்ம ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோமோ அதே மாதிரி அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக இருக்கிறாரு. டைம் ஆயிடுச்சா பிரதர்? இன்னும் ஒரு 10 நிமிஷம். அவர் எப்படி இருக்கிறாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக இருக்கிறாரு. நான் எப்படி உங்கள்கிட்ட அவங்க ஆவியை கொடுங்க கொஞ்சம் தனியாக உட்கார வைக்கணும்னு சொல்லணும், உட்கார வைக்க முடியாது உங்களால். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க சிஸ்டர். நீங்கள் எப்படி உங்கள் ஆவியை மட்டும் தனியாக எழுப்பி உட்கார வைக்க முடியாதோ, உங்கள் சரீரத்தை மட்டும் தனியாக நீ மட்டும் போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வா, சரீரமே நீ மட்டும் போய், ஏன்னா அங்கே சாப்பாடு தானே போடுறாங்க, அதெல்லாம் பிரசங்கமாக பண்ணுறாங்க, நீ மட்டும் போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்ப முடியுமா? உங்கள் சரீரத்தை மட்டும் ஆவிப்படி வேலை செய்ய முடியுமா? முடியாது. நீங்கள் ஆவி ஆத்மா சரீரமாகத்தான் நீங்கள் எங்கே போனாலும் போகணும். சினிமாவுக்கு போனாலும் நீங்கள் ஆவி ஆத்மா சரீரமாக தான் போகணும். நீங்கள் வந்து தேட்டருக்கு போகணும், இது சர்ச்சுக்கு போகணுன்னாலும் நீங்கள் ஆவி ஆத்மா சரீரமாக தான் போகணும். யாராக இருந்தால் அப்படி தான் போகணும். நான் கேட்குறேன், அப்போ பிதா மட்டும் மேலே உட்கார்ந்துக்கிட்டு சிலுவைக்கு இயேசுவை மட்டும் அனுப்ப முடியுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரா ஒன்றா இருக்கிறாங்க சொல்கிறீங்க, போதிக்கிறீங்க, திருத்துவம் ஒன்றா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். நான் கேட்குறேன் கேள்வி, பிதா மட்டும் மேலே உட்காந்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு குமாரனை மட்டும் போய் அடிவாங்கன்னு அனுப்ப முடியுமா? பிரியமானவர்களே, அனுப்ப முடியுமா? நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சிலுவையை நீங்கள் புரிஞ்சுக்கிற புரிதலில் தான் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையே. பிரியமானவர்களே, சிலுவையை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, சிலுவையை எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ, சிலுவையை பற்றி இருக்கிற சத்தியங்களை எந்த அளவுக்கு நீங்கள் அறிஞ்சுக்கிறீங்களோ, சிலுவையை பற்றின வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்குதோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சிலுவையில் அடிக்கப்பட்டது இயேசு மாத்திரம் கிடையாது. சிலுவையில் அடிக்கப்பட்டது பிதா, சிலுவையில் அடிக்கப்பட்டது பிதா, சிலுவையில் அடிக்கப்பட்டது குமாரன், சிலுவையில் அடிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவர், சிலுவையில் அடிக்கப்பட்டது இயேசு மாத்திரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா சிலுவையில் அடிக்கப்பட்டது நீங்களும் நானும். அது எப்படி பிரதர்? எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்தானாதிபதியாகத்தான் அவர் இயேசு உலகத்திற்கு வந்தார். எப்படி ஆதாம் பாவம் செஞ்சான், அந்த பாவத்தின் கிரிய இன்னைக்கும் உங்களுக்கு வந்து காரியத்தை நடப்பிக்குது, இன்னைக்கு எதிர்மறையான காரியங்கள் நடப்பிக்குது. அப்படின்னா ஆதாம் வந்து முழு ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஒரே ஒரு ஸ்தானாதிபதியா இருந்தான். ஸ்தானாதிபதியா இருந்து அவன் ஒரு பாவத்தை செஞ்சதுனால இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்குது. அதே மாதிரி ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக ஆதாம் எப்படி பாவம் செய்து பாவத்துக்குள்ள நடத்தினானோ, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான பாவத்திற்கான தீர்வை உண்டு பண்ணும்படியாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் ஸ்தானாதிபதியாக இயேசு உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, இப்போ நம்ம நாட்டு பிரதமர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, இனிமேல் நம்ம நாட்டில் யாருமே கர்ச்சீப்பை யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி முடிவு எடுக்கிறாரு? இனிமேல் நம்ம நாட்டில் யாருக்கும் கர்ச்சீப்பை யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், அவர் என்ன முடிவு எடுக்கிறது, அவர் என்ன பெரிய சட்டம் போடுறது, நான் யூஸ் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு என்னால் யூஸ் பண்ண முடியுமா? முடியுமா பிரதர்? முடியுமா சிஸ்டர்? முடியாது. எப்படி அப்படின்னா, நம்ம ஒட்டுமொத்த மக்களும் அவரை ஒரு பிரதமரா, ஒரு நம்மளுக்கெல்லாம் ஒரு ஸ்தானாதிபதியா நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அவர் ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவர் போய் இன்னொரு நாட்டில் போயிட்டு பேசி ஒரு சமரசம் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா அது நம்மளுக்கும் சேர்த்து தான். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த அந்த பாவ காரியங்களுக்கும் முடிவு கட்டும்படியாக இயேசு உலகத்திற்கு வந்தாரு. அவர் உலகத்திற்கு வந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது அவராக அடிக்கப்படலை. நல்லா கவனிங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டது எப்படி? அவராக அடிக்கப்படலை அப்படின்னா அவர் தனியாக அடிக்கப்படலை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லாமல் நீங்களும் நானும் அதில் ஒரு பங்காளிகளாக இருக்கிறோம். இப்போ சிலுவையில் அடிக்கப்பட்டது நீங்களும் அடிக்கப்பட்டீங்க, நானும் அடிக்கப்பட்டேன், இயேசுவும் அடிக்கப்பட்டார். அது எல்லா பிதா குமாரன் பரிசுத்தவர் எல்லாம் சேர்ந்து தான் சிலுவையில்
அடிக்கப்பட்டோம். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் மேலே அன்பு வச்சுருந்தாரா? ரட்சிக்கப்படாமல் இருக்க அவங்க மேலே அன்பு வச்சுருந்தாரா? இப்போ இயேசு மேலே அன்பு வச்சுருந்தார். இயேசு மேலேயும் அன்பு வச்சுருந்தார். அப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சிலுவையை ஒட்டு மொத்தமாக என்னத்தை காட்டுது அப்படின்னா, என்ன காட்ட வருது அப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம பாவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாரு, நம்முடைய சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாரு, நம்முடைய தரித்திரத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாரு, இதனால அவர்கிட்ட இருந்த நீதி நம்மளுக்கு வந்துருச்சு, அவர்கிட்ட இருந்த சந்தோஷம் நம்மளுக்கு வந்துருச்சு, அவர்கிட்ட இருந்த மகிழ்ச்சி நம்மள்கிட்ட வந்துருச்சு, அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் நம்மள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒட்டுமொத்த மனுக்குலமுமே இயேசுவோட சேர்ந்து, ஒட்டுமொத்த மனுக்குலமுமே அந்த திரித்துவ குமாரனோட சேர்ந்து நாமும் சிலுவையில் அடிக்கப்பட்டோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் கேட்குறேன், அப்போ இந்த பாவத்திற்கு ஒரு நிவாரணம் தேடணும் அப்படின்னா, நிவாரணம் உண்டு பண்ணணும் அப்படின்னா, இயேசு மட்டும் சிலுவையில் மரிச்சா பத்தாது. பிதா அவர் மூஞ்சி திருப்பிட்டாருன்றதெல்லாம் உண்மை கிடையாது. பிதாவும் அங்கதான் இருந்தாரு. ஏன் அப்போ சிலுவையில் அடிக்கப்படணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஏன் சிலுவையில் அவர் அடிக்கப்படணும், ஏன் நொறுக்கப்படணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, தன்னுடைய சொந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களை ரட்சிக்கணுன்றதுக்காக, உங்களை நல்லா வாழ வைக்கணுன்றதுக்காக, உங்களை மேன்மைப்படுத்தி இந்த உலகத்தில் மேலே நிற்க வைக்கணுன்றதுக்காக அவர் எவ்வளவு பெரிய அடியையும் நான் தாங்கிக் கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறேன் என்று காண்பித்த அன்பின் வெளிப்பாடுதான் சிலுவை. பிரியமானவர்கள், சாதாரணமா சொல்லிடலாம், நான் என் மனைவி மேல அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு, நான் என் பிள்ளைங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா இந்த தேவன் வாயில சொல்லிட்டு விட்டுறவர் கிடையாது. யாரு இவரு? சும்மா வாயில சொல்லிட்டு விட்டுறவர் கிடையாது. அவர் இறங்கி எந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சுக்கிற காட்டுன்றதான் சிலுவையில காட்டினார் பிரியமானவர்களே. ஆனா நான் சொல்றேன், அவரை யாராலே அடிக்க முடியாது, அவர் யாராலே அடிச்சு நொறுக்க முடியாது. ஏனென்றால் சர்வ உலகத்தையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிப்பின் கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவர்தான். அவரே இறங்கி அவரே தன்னைத்தானே உலகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக என்றால், நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக இறங்கி சிலுவையிலே தன்னை தானே ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவையில வெளிப்பட்டது ஒரு அன்பு. சிலுவையில் வெளிப்பட்டது என்ன? ஒரு அன்பு. இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அன்பை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அன்பில் வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்களும் நானும் சொல்கிறேன், ஒரு ஆளை பார்க்கும்பொழுது, ஒருத்தரை எதிரியை கூட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த சிலுவையின் அன்பு தான் பிரியமானவர்களே உங்கள் இதயத்தில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒருத்தவங்க தீமை பண்ணிட்டாங்க, இப்போ மூஞ்சிலே நான் முழிக்கக்கூடாதுன்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூட, நீங்கள் இந்த சிலுவையின் அன்பை நீங்கள் இருதயத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த சிலுவையின் அன்பை நீங்கள் நோக்கி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய கொடூரவான்களையும் நீங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு சக்தி பெறுகிறீர்கள் பிரியமானவர்களே. ஏன்னா சிலுவையில் நின்று சொல்றாரு, அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, குத்துறாங்க, எல்லாம் அவங்களே பண்றாங்க, நம்ம தான் பண்றோம், அவரை உலகத்தில் இருக்க மக்கள் தான் பண்றாங்க. அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொல்றாரு. அந்த அன்பு எவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளவு காயங்கள் பட்டாலும் அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை மன்னிக்கணுன்றதுல கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால், பரிசுத்த ஆவியானவர்களை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால், பிதாவை நீங்கள் உடையவர்களாக இருந்தீர்களே ஆனால், அதே பிதாவினுடைய அன்பு உங்கள் இருதயத்தையும் நிரப்புகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள், நீங்களும் அன்பிற்குரியவர்கள், உங்கள் சரீரமும் அன்பாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் உச்சம் தலைமுறை உள்ள கால் வரைக்குமாய் அன்பினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் தேவனை உடையவர்களா இருந்தீர்களானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தீர்களானால், உங்களாலும் அந்த அன்பை வெளிக்கொண்டு வர முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் மன்னிக்க முடியும். எப்ப மன்னிக்க முடியும் அப்படின்னா,
நீங்கள் சிலுவையில் அறப்பட்டிருக்கிறேன். நானும் இயேசுவோட கூட சேர்ந்து சிலுவையில் அறப்பட்டிருக்கிறேன். இயேசு எப்படி நம்மளெல்லாம் மன்னிச்சாரோ அதே மாதிரி மன்னிக்கிறதற்கு நானும் தகுதியுள்ளவனா இருக்கிறேன்ற சத்தியத்தை நீங்கள் நம்பும் போது நீங்கள் எவ்வளோ பெரியவர்களையும் எவ்வளோ பெரிய எதிரிகளையும் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை